உடல்நிலை சரியில்லாத ஸ்டாலின் உடல்நலம் தர வாழ்த்துக்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர்கள் ஸ்டாலின், ஜெயலலிதா, கருணாநிதி போன்றோர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவது ஏன்? ஆனால் டெல்லியில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவது ஏன்? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அவர் பூரண நலம் பெற தேசிய பார்வை வாழ்த்துகிறது. ஆனால் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாலின் எங்கே அட்மிட் ஆகிருக்கார்? அப்போலோ கிரீம்ஸ் ஹாஸ்பிட்டல். அப்புறம் தேனாம்பேட்டில் பெட் ஸ்கேன் எடுத்து திரும்ப கிரீம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் உள்ளபடியே உடல்நலம் தேரட்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போது எங்கே இருந்தாங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டல். கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது எங்கே இருந்தாங்க? சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், அண்ணாதுரை காலம்லாம் விட்டுருங்க, அப்போல்லாம் அந்தளவுக்கு மருத்துவம் டெவலப் ஆகலை. ஆனால் தமிழகம் திராவிடத்தால் நம்பர் 1 அதுன்னு சொல்கிறாங்களே. 50-60 வருடம் திராவிட ஆட்சியில் ஏன் எய்ம்ஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் தமிழகத்தில் அரசு மருத்துவமனை இல்லை? இப்போ டெல்லியில் ஜனாதிபதி, பிரதமர் யாராக இருந்தாலும் பெரும்பாலும் எங்கே ட்ரீட்மெண்ட் போவாங்க? டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அது மத்திய அரசின் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்க முன்னாள் முதல்வர்கள், இன்னாள் முதல்வர்கள் யாருமே ஏன் தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகலை? ஏன் அந்த மாதிரி ஒரு அரசு மருத்துவமனை இவர்கள் கட்டவில்லை? ஒரு நோயாளிக்கு தான் எங்கே சிகிச்சை பெற வேண்டும் என்று பூரணமாக முடிவு செய்யும் உரிமை இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஆனால் டெல்லியில் மட்டும் அந்த மாதிரி நடக்குது, இங்கே இல்லை. அப்போ அந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல் தமிழகத்தில் இல்லையா? பாமர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இது மாதிரி ஹாஸ்பிட்டல், அரசியல் அதிகாரம் இருப்பவர்கள், பணக்காரர்களுக்கு அது மாதிரி ஹாஸ்பிட்டலாக எனக்கு தெரியல. இதை பார்க்கும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.